ஏழாவது நாளாக தமிழக சட்டசபை கூட்டத்தொடரானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. வினாக்கள் விடைகள் நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்க உள்ளனர். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இன்னைக்கு என்னென்ன அலுவல்கள் நடைபெற இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடத்த 10 மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பேரவை தொடங்கியதும் முன்னாள் உறுப்பினர் வேணுகோபால் மறைவிற்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வினாக்கள் விடைகள் நேரம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து பேசி வருகின்றனர். இன்றைய வினாக்கள் விடைகள் நேரத்தில் அமைச்சர்கள் KN நேரு, ஏவாவேலு, KKSSR ராமச்சந்திரன், பெரிய கருப்பன், சாமிநாதன், அனிதா ராதாகிருஷ்ணன், ராமச்சந்திரன், சேகர் பாபு, அன்பில் மகேஷ், பொய்யாமொழி ஆகியோர் பதிலளித்து பேசியிருக்கின்றனர். தொடர்ச்சியாக அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக எண்ணூர் கோரமண்டல் உர தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்புவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்டவை தொடர்பாகவும் கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. பின்னர் அரசியல் சட்ட முன்வடிவுகள் ஆய்வு செய்யப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் நடைபெறும். இதில் ஒவ்வொரு கட்சிகளும் சார்பான சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதத்தில் கலந்து கொண்டு பொறுத்தவரையில் காலை மாலை என இரு வேளைகளிலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. நாளைய பொது விவாதத்திற்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் அதே போன்று வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் பதிலளிப்பார்கள். நாளையுடன் தேதி குறிப்பிடாமல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்படும். அந்த வகையில்தான் நிதிநிலை அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடத்தப்படுவதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.